கிறிஸ்துவுக்குள் அன்பான காலை கதிர்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை உங்களோடு கூட இயேசுவின் புண்ணிய நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களுக்கான வாக்குத்தத்தம் எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னா, யோபு 3:10 சொல்லப்படுது, நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நான் போகிற வழியை எல்லாம் அவங்களுக்கு தெரியும். யோபு பக்தனுடைய கதை ஒரு குட்டி சம்பவத்தின் மூலமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்க தேசத்தில் என்ன செஞ்சால் ஒரு சுரங்கம் இருந்துச்சு. அந்த சுரங்கத்தில் வேலை செஞ்சவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு வைரக்கட்டியை கண்டுபிடிச்சி என்ன செஞ்சாங்கன்னா அதை அரசனிடத்துல கொடுத்தாங்க. தன்னுடைய அரசனுக்கு அதை பரிசாக தரணும் அப்படின்னு சொல்லி அதை அவங்க கொடுக்கும் பொழுது, அந்த அரசர் என்ன செஞ்சாருன்னா அதை அந்த வைரத்தை பழுது பார்த்து அது மற்றவர்கிட்ட கொடுத்து எப்படியாச்சும் அந்த வைரத்தில் என்ன செய்யணும், அந்த வைரக்கட்டில் இருந்த வைரத்தை எடுத்து என்ன செய்யணும், அதை அரசருடைய கிரீடத்தில் வைக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருந்துச்சு. அதனால் என்ன செஞ்சாங்கன்னா அதை செய்கிற ஒரு மனுஷத்தை கொடுத்தாங்க. பல மாதங்களாக, பல நாட்களாக, பல வாரங்கள், மாதம், எத்தனை நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நாளாக என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அதுக்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அங்கங்கே அந்த வைரக்கட்டிக்குள்ள புள்ளிகள் காணப்படுது. அங்கே என்ன செய்யணும், அதெல்லாம் அடித்து நல்லா நொறுக்கி என்ன செய்வாங்க, அதை என்ன செய்வாங்க, பல பார்க்கணும். வல்லுநர் என்ன செய்கிறாருன்னா அதை செய்கிறாரு. அதை செய்யும் பொழுது என்ன செய்கிறாரு, நிறைய அடிக்கிறாரு. சில இடத்துல என்ன செய்கிறாரு, அதை நல்லா பாலிஷ் பண்ணுவோம். இதெல்லாம் எல்லா காரையும் பண்ண பார்த்தா நாளாக அதனுடைய பிரகாசம் அதிகமாகச்சு. அதை என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அது பிரகாசம் அதிகமாக என்ன இருந்துச்சுன்னா அதுக்கான மதிப்பு என்னது கூடிக்கொண்டே வந்துச்சு. அந்த மதிப்பு என்ன இருந்துச்சுன்னா அரசருடைய கிரீடத்தில் அது வைக்கப்பட்டுச்சு. அதனால இந்த நாளில் எப்படி யோபு பக்தர் நமக்கு சொல்லுகிறாரோ அதே போல் நான் போகிற வழியை அவர் அறிவார். அதனால் சில நேரத்தில் நமக்கு நிறைய அடிகள் விழும். நமக்கே தெரியாது ஏன் இந்த அடி விழுதுன்னே தெரியாது. நம்ம நல்லா ஒழுங்காக தானே போயிட்டுருக்கோம். ஏன் இந்த பிரச்சனை நமக்கு, ஏன் இந்த பாடுகள், ஏன் தேவையில்லாத காரியம் எனக்கு நடந்துச்சு, நான் என்ன செஞ்சேன் அப்படிலாம் இல்லை. எப்படி பக்தன்னு சொன்னார் யோபு பக்தன், அவருடைய வாழ்க்கையில் என்ன தினமும் காலையில மாலை குடும்ப ஜெபத்தோட பிள்ளைகளுக்காக பாவ மன்னிப்பு கேட்கிற ஒரு தந்தை, ரொம்ப கடவுளுக்கு பிரியமுள்ள ஒரு மனுஷனுடைய வேலைக்காரர்கள், எத்தனையோ பேர், ஆஸ்திக சொத்து எல்லாம் இருந்துச்சு. இருந்தப்ப எப்படி ஆண்டவரை துதித்தாரோ அதே போல் இல்லாதப்போ அவர் என்ன செஞ்சார், ஆண்டவரோடு கூட தன்னுடைய உறவை அவர் என்ன செஞ்சார், தொடர்ந்து வைத்து கொண்டே இருந்தார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, அவருடைய நம்பிக்கை, அவருடைய விசுவாசத்தை பாருங்கள், நான் போகிற வழி எனக்கு தெரியும். யார், என்னுடைய தந்தைக்கு தெரியும், பரலோக ராஜாவுக்கு தெரியும். அவருக்கு தெரியாமல் எனக்கு எதுவும் நடத்துமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் என்ன செய்வார், அவர் சோதித்த பின் நான் பொன்னாக, அவர் நமக்கு இந்த சோதனைலாம் நமக்கு வருகிற அடி எல்லாத்தையும் நினச்சி, இந்த பாடுகள்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க. எப்படி யோபு பக்தன் ஆசீர்வாதத்தை பெற்றாரோ அதே போல் நீங்களும் நான் ஆசீர்வாதம் பரலோகம் என்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற காத்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த உலகத்தில் படுகிற பாடலை குறித்து நம்ம என்ன செய்ய தேவையில்ல, கவலைப்பட தேவையில்லை. கர்த்தருடைய வார்த்தையை நாம் என்ன செய்யணும், நீங்கள் தாவீது பக்தர் சொல்கிறாரு, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது அப்படின்னு. அதனால என்ன செய்ய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இப்பேற்பட்ட ஆண்டோருக்கு பிரியமான பிள்ளைகள், அரசவையில் இருந்தவர்கள், பெரிய செல்வந்தர்கள் எல்லோரும் யாரை தான் நம்பியிருக்கிறாங்கன்னு சொன்னால் பரலோக தெய்வத்தை தான். அந்த இயேசு கிறிஸ்துவ நீங்கள் விசுவாசிங்க, அப்போ நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்கன்னு எப்படி அன்னைக்கு சொன்னால் அதே மெசேஜ் தான் இன்றைக்கி நமக்கு. அவர் நம்முடைய வழியை அறிந்திருக்கிறார். ஆனால் நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம என்ன செய்யணுமா, பொன்னாக விளங்கணும். எப்படி அந்த வைரக்கட்டி வைரம் மெனுத்து அது பெரிய ப்ராசஸ்லாம் போய பிறகு என்ன செய்ய ஜொலிச்சிச்சு. அதே போல் நம்மளோட வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள் வரும் பொழுது ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும், ஒவ்வொன்றும் ஒரு தெளிவை தரும். அதனால தான் ஆண்டவர் நமக்குள்ளே நம்ம என்ன செய்கிறார், அதுக்குள்ளே பிரவேசிக்க அனுமதிக்கிறாங்க. அப்படி அனுமதிக்கும் பொழுது அதை நம்ம என்ன செஞ்சக்கூடாது, சோர்ந்து போயிடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், அதுலேருந்து பலப்பட பாடம் கற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வார். எப்படி யோபு பக்தன் சொன்னது போல் அவர் என் வழியை அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவர் நம்ம வழி நடத்தும் பொழுது நம்ம அதுதான் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தத்தை என்ன செய்வார், சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். எவ்வளோ ஒரு நம்பிக்கையான ஒரு காரியம். அந்த நம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இருக்கிறதா? அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள ஒருவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. அவரை பற்றி கொள்ளுங்க, அவர் மேல் நம்பிக்கை வைங்க, அவர் உங்களை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை வழிநடத்துகிற பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உங்களுடைய அன்பை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி.
எங்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் போகிற பாதை உமக்கு தெரியும் சாமி. எங்களுக்கு கஷ்டமான நேரத்தில் எங்களை கரம் தூக்கி எடுக்க போகிறேன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அநேக நாட்களில் நீர் எங்களை தூக்கி எடுத்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, எங்களை தனியாக விட போவதில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் சோதிக்கப்படுவோம் அல்லது நாங்கள் கஷ்டத்துக்குள்ளே பிரவேசித்தாலும் இது எங்களோடு கூட இருக்கிறீர் சாமி. எல்லாவற்றிலும் நாங்கள் உமக்கு பிரியமாக இருந்து ஜீவிக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மையை பின்பற்ற எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உண்மை விட்டு பின்வாங்கி போய்விடாதபடிக்கு ஆண்டவரே, உலகத்தின் பிரச்சனைகள், சோதனைகள், வருத்தங்கள், ஆண்டவரே, வியாதிகள் எதுவும் எங்களை விட்டு பிரித்து விடாதபடிக்கு, கர்த்தாவே, தனிமை எதுவும் எங்களை பிரித்து விடாதபடிக்கு உடைய அன்பில் நாங்கள் நிலைத்திருக்கிற எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. ஒருவேளை மனபாரத்தோடு, கஷ்டத்தோடு, வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் இதை காண்பார்கள் என்று சொன்னால், தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி, அவரின் தேவன் என் வழிகளெல்லாம் என்னை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் விசுவாசித்து ஆறுதல் அடைவோம். நம்முடைய அன்பில் இன்னும் அதிகமாக பலப்படவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க சாமி. ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஜெபம் யாருக்கெல்லாம் தேவைப்படும், எனக்காக யாரும் ஜெபிக்க மாட்டாங்களான்னு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த பிள்ளைகளை நீ சந்தித்தருளுங்க சாமி. இந்த வெள்ளவளை சந்தித்து அவளை ஆறுதல் படுத்தி, தேர்தல் படுத்தி, ஆண்டவரே, அவளுக்கு சமாதானத்தை எங்களுக்கு தர வேண்டுமா கெஞ்சி மன்றாடுவோம் சுவாமி. பிரசவத்துக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. நல்ல ஏற்ற காலத்தில் சுக பிரசவங்களை கண்டு தேவன் எங்களுக்கு போதுமானவராக இருந்தார் என்று சொல்லி சாட்சி பகரும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தின் அந்த பிள்ளைகள் கட்டளையிட வேண்டுமா கெஞ்சி மன்றாடுவோம் சாமி. பாவிலாக எங்கள் மேல் கிருபையா இருந்த ராஜா, நீ ராஜ்யம் வருவதை எங்களை நினைத்தள்ள வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே. ஆமென்.